தேங்காய் சட்னியை ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு சுவையும் அதிகமாக இருக்கும், உடலிலும் எந்த ஒரு உபாதையும் வராது. இந்த தேங்காய் சட்னி ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் சின்ன சைஸ் எடுத்து போட்டிருக்கேன். 4 மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு போட்டிருக்கேங்க. அதோட 2 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காவை சேர்த்துருக்கேன். அதோட 2 உள்ளங்கை அளவுக்கு பொரிகடலை, மேலும் 3 மிளகு சும்மா ஒரு காட்டத்துக்காக போட்டிருக்கேன். அது போக ஒரு உள்ளங்கை அளவுக்கு கருவேப்பிலை தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக இருக்குங்க. இதில் மெயினாக நம்ம இஞ்சி தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகாயும் சேர்த்துருந்தாலுமே இஞ்சி அதிகமாக சேர்த்துருக்கனால இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் இது 3ம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு மிளகாவத்தலை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் அதை இந்த சட்னியில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரிக்கும் கூட ரொம்ப சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.